இந்த ஜாமியா ரப்பானியாவினுடைய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியமான உலமா பெருமக்களே, அருமையான மாணவ சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌரத்துல் ஹதீஸ் என்ற ஹதீஸ் கற்கை நெறியினுடைய பூர்த்தி செய்யும், அதிலும் குறிப்பாக ஸஹீஹுல் புகாரியை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த நிகழ்வில் நாம் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். தகுதியற்ற இந்த அடியானுக்கு இந்த இறுதி ஹதீஸை நடத்தி தர வேண்டும் என்று மூத்த உஸ்தாதுமார்கள் கேட்டுக்கொண்டதினுடைய அடிப்படையிலே உங்களுக்கு முன்னால் இந்த பாடத்தை நிறைவு செய்வதற்காக வேண்டி நான் முன்வந்திருக்கிறேன். அல்லாஹு தாலா இதை ஏற்றுக்கொள்வானாக. இதன் மூலமாக இந்த வெளியாகக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கையிலும் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் முழுமையான பரக்கத்தையும் ரஹமத்தையும் அல்லாஹு தாலா வழங்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, தீனுடைய கல்வி, மார்க்கத்தினுடைய கல்வி, கல்வி என்று சொன்னாலே இந்த கல்விக்குத்தான் கல்வி என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே, நான் ஆரம்பமாக சில பீடிகையான விஷயங்களை சொல்லிவிட்டு நம்முடைய நோக்கத்திற்கு நாம் வரலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தாலா குர்ஆனிலே கல்வியாளர்களை பற்றி சொல்லும் பொழுது முதலாவது ஆரம்பிக்கிறான், அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆஹிரத வ யர்ஜூ ரஹ்மத ரப்பி. யார் இரவு பகலாக அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, வழிபட்டு கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹுவினுடைய அருளை ஆதரவு வைக்கிறார்களோ, மறுமையை அஞ்சுகிறார்களோ, இவரும் இவ்வாறு இல்லாதவரும் சமமாவார்களா என்று கேட்க வேண்டிய இடத்தில் அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். அறிவுடையவர்களும் அறிவில்லாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு எதை உணர்த்துகிறான் என்று சொன்னால், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன், அறிவுடையவர்கள், எதை அறிந்தவர்கள் என்ற அந்த மஃஊல் அங்கே சொல்லப்படவில்லை. எதை பற்றிய அறிவு என்று அங்கே சொல்லப்படவில்லை. அறிவு உடையவர்களும் அறிவற்றவர்களும் சமமாவார்களா? எப்படி சொல்ல வேண்டிய இடத்தில் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள், மறுமையை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கக்கூடியவர்கள், இவரும் இவர் அல்லாதவரும் சமமாவார்களா என்று சொல்ல வேண்டிய இடத்தில் அறிவுடையவர்களும் அறிவற்றவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இதன் மூலமாக குர்ஆனுடைய பரிபாஷையிலே இல்மு என்றால் என்ன என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எந்த கல்வி இரவு பகலாக அல்லாஹ்வின் வணக்கத்தில் நம்மை ஈடுபடுத்துமோ, எந்த கல்வி மறுமையின் அச்சத்தை நமக்கு தருமோ, எந்த கல்வியின் மூலமாக இல்மின் மூலமாக அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்குமோ, இதுதான் கல்வி, இதுதான் உண்மையான கல்வி, இதுதான் மார்க்கத்தினுடைய கல்வி. இந்த கல்வி உடையவர்களுக்குத்தான் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கிறான். இவரும் இவர் அல்லாதவரும் சமமாக மாட்டார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த கல்வி எந்த கல்வி என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டினார்கள். அல் இல்மு ஸலாஸத்துன், கல்வி என்பது மூன்று வகை, மூன்று விஷயம்தான் அடிப்படை கல்வி. ஆயத்துன் முஹ்கமத்துன் வ சுன்னத்துன் காயிமத்துன் வ ஃபரீலத்துன் ஆதிலத்துன்
ஃபமா கான சிவா தாலிக ஃபஹுவ ஃபதுலுன். முதலாவது ஆயத்துன் முஹ்கமா, குர்ஆனுடைய கல்வி. எந்த கல்வி, எந்த குர்ஆனுடைய வசனங்களில் தெளிவான முறையில் மார்க்கத்தின் சட்டம் நமக்கு சொல்லித் தரப்படுகிறதோ, முத்தஷாபிகான ஆயத்துக்களை இங்கே சொல்லப்படவில்லை, முஹ்கமாவான ஆயத்துக்கள், தெள்ள தெளிவாக உடைத்து சொல்லக்கூடிய, தெளிவுபடுத்தி சொல்லக்கூடிய, அது பிரிவினை சட்டங்களின் வசனங்களாக இருந்தாலும் சரி, அடிப்படையான விஷயங்களை உணர்த்தும் வசனங்களாக இருந்தாலும் சரி. இதற்குத்தான் தஃப்சீருடைய கலை, குர்ஆனுடைய விரிவுரை என்ற கல்வியை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இரண்டாவது சுன்னத்துன் காயிமத்துன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காயிமத்தான சுன்னத், தன்னிச்சையாக நடந்த சுன்னத். கஸ்தன், விரும்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செயலை செய்தார்களோ அதற்குத்தான் சுன்னத்தும் காயிமத்துன் என்று சொல்லுவார்கள். அது அல்லாத இன்னொரு சுன்னத் இருக்கிறது, அனிச்சையாக நடந்தது, யதார்த்தமாக நடந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தேவைகளை அவர்கள் ஒரு இடத்தில் பூர்த்தி செய்திருப்பார்கள். இது யதார்த்தமாக நடந்த சுன்னத். சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் தன்னிச்சையாக நடந்த சுன்னாக்களையும் கடைபிடிப்பார்கள், அனிச்சையாக நடந்த சுன்னாக்களையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். நாம் புகாரி ஷரீஃபிலேயே பார்த்திருக்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவத்தை பற்றி எழுதுகிறாங்க. கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து மதீனாவினுடைய பயணத்திலே 16 இடங்களை குறிப்பிடுகிறார்கள். அந்த 16 இடங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார்கள், கலாவுல் ஹாஜத்திற்காக வேண்டி சென்றார்கள், அந்த இடங்களில் கூட இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலாவுல் ஹாஜத்துக்கு போவாங்க. போயிட்டு சொல்லுவாங்க, எனக்கு இங்கே கலாவுல் ஹாஜத்து செய்யணுன்ற தேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு இஸ்திஞ்சாவுடைய தேவை எதுவும் இல்லை. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்தார்கள். அது இயல்பாக யதார்த்தமாக ஏற்பட்டது, அதையும் நான் விடுவதற்கு நான் விரும்பவில்லை என்று சொல்லி அந்த செயலையும் செய்தார்கள். இது சஹாபாக்களுடைய அன்பினுடைய மேலீடு. அன்பு மேலீட்டதினால், அன்பு அதிகரித்ததினால் அவர்கள் செய்தது. ஒரு உண்மையான மூமின் அப்படித்தான் இருப்பான். எப்படி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுரைக்காவை விரும்பக்கூடியவர்களாக ஆகிவிட்டேன் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுரைக்காவை தேடி தேடி சாப்பிட்டதை பார்த்தேன். என்னைக்கு நான் அதை பார்த்தேனோ அதை நான் விரும்புவதை என்னுடைய வளமையாக ஆக்கி கொண்டேன். ஃபமா அஸாலு உஹிப்புஹு, அதை நான் விரும்பக்கூடியவனாக மாறிவிட்டேன். இது அனிச்சையாக ஏற்பட்ட, யதார்த்தமாக ஏற்பட்ட விஷயங்கள். இன்னொன்று இருக்கிறது சுன்னத்துன் காயிமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிச்சையாக விரும்பி செய்த காரியங்கள், அதில் தான் சட்டங்கள் அமைந்திருக்கிறது. அப்ப இதுவும் கல்வியினுடைய இரண்டாவது விஷயம். மூன்றாவது ஃபரீதத்துன் ஆதிலத்துன், இந்த குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் எடுக்கப்பட்ட அதற்கு நிகரான சட்டதிட்டங்கள், ஃபிக்ஹுடைய சட்டங்கள் அல்லது கொள்கையினுடைய சட்டங்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் எடுக்கப்பட்டவைகள். இதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படையான கல்வி. ஃபமா கான சிவா தாலிக ஃபஹுவ ஃபதுலுன். இது அல்லாத எத்தனை கல்விகள் இருக்கிறதோ அதுவெல்லாம் இந்த கல்விக்கு உறுதுணையாக இருக்கலாம், அது மேல்மிச்சமான கல்வியாக இருக்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலில் இந்த விஷயத்தை, இந்த அடிப்படையை விளங்கிட்டு, இப்போ குர்ஆனுடைய விரிவுரை, குர்ஆனுடைய விரிவுரை என்பது முதல் விரிவுரை எது? குர்ஆனுக்கு குர்ஆன் விரிவுரை. அல் குர்ஆனு யுஃபஸ்ஸிரு பஅதுஹு பஅதன், குர்ஆனுடைய ஒரு சில பகுதி இன்னும் சில பகுதியை அது தெளிவுபடுத்தும். குர்ஆனை கொண்டே விளக்கிறது. இரண்டாவது குர்ஆனுடைய விரிவுரை ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வார்த்தைகள் குர்ஆனுடைய விரிவுரையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ் மா நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். நாம் இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம், அந்த குர்ஆனை நீங்கள் மக்களுக்கு விளக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இப்போ குர்ஆனை விளங்குறது எதை வைத்து விளங்க முடியும்? வெறும் நம்முடைய சுய ஆய்வினால் மாத்திரமல்ல,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளால், அவர்களுடைய வார்த்தைகளினால், வாழ்க்கையின் மூலமாக குர்ஆனை நாம் விளங்க வேண்டும். இதைத்தான் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்போ தௌரத்துல் ஹதீஸ், ஹதீஸினுடைய இந்த கலை பெரும்பாலும் என்ன செய்கிறார்கள், கடைசி நேரத்திலே எல்லா கலைகளையும் கற்றதற்கு பிறகு தௌரத்துல் ஹதீஸ் என்ற ஹதீஸினுடைய இந்த கலையை மதரசாக்களிலே போதிக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய அடிப்படை என்ன? முதலாவது விஷயம், நாம் கற்ற அனைத்து கல்விகளும் அதனுடைய இலக்கு, அதனுடைய லட்சியம் குர்ஆனும் ஹதீஸும் தான். அதை விளங்குவதற்காகத்தான் நஹ்வை படித்தோம், லுகாவை படித்தோம், சர்ஃபை படித்தோம், பலாகாவை படித்தோம், மன்திகை படித்தோம். இன்னும் எத்தனை உலூமுகளும் ஃபுனூனுகளும் இதற்கு முன்னால் வருடங்களில் படித்தோமோ அவைகள் எல்லாமே இதற்காக வேண்டி படித்தோம். அப்ப இதுதான் இல்மினுடைய ஹத்து, இல்மினுடைய இறுதி எல்லை. இதை காட்டுவதற்காக வேண்டித்தான், இதை நம்முடைய வாழ்க்கையில் நிதர்சனமாக கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் இந்த தௌரத்துல் ஹதீஸ் என்ற இந்த கலையை கடைசி ஆண்டாக போதிக்கப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய மஹப்பத் நம்முடைய ஈமானின் அடையாளம். நம்முடைய பெரியார்களிலே ஒரு பெரியார் இருக்கிறாங்க, அவர்களுடைய வாழ்க்கையை இப்படி சொல்லப்படுகிறது. ஃபதுலுர் ரஹ்மான் அல் கஞ்ச் முராதாபாதி என்ற பெயருடைய ஒரு பெரியார். கடைசி காலத்தில் ஹதீஸை நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹதீஸினுடைய நூலை அவர்கள் திறந்து விட்டால் உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கவிதை படிப்பார்கள், பாரசீக மொழியில் கவிதை படிப்பார்கள். மஹர்ச்ச ஹாந்தேம் ஃபராமூஷ் கர்தேம் இல்லா ஹதீஸையார் கே தக்ராரே மேக்குனேம். இதுவரைக்கும் நாம் எதையெல்லாம் படித்தோமோ அதையெல்லாம் நாம் மறந்து விட்டோம். ஆனால் இந்த ஹபீபினுடைய, இந்த நேசருடைய வார்த்தையை தவிர அதைத்தான் நாம் திரும்ப திரும்ப நாம் தக்ராறு செய்து கொண்டே இருக்கிறோம், மடக்கி மடக்கி நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். அப்போ தௌரத்துல் ஹதீஸ் காலையில் ஆரம்பித்ததிலிருந்து இரவு உறங்குற வரைக்கும் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே வார்த்தைகள் தான் திரும்ப திரும்ப அந்த மாணவர்களுடைய வாயிலே வந்து கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட 30,000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை அவர்கள் வாசிக்கிறார்கள், அதை விளக்குகிறார்கள், அதை கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்று ஆசை வைக்கிறார்கள். இதுதான் இந்த வருடம் முழுவதும் நடக்கக்கூடிய, மதரசாக்களில் நடைபெறக்கூடிய ஒரு முபாரக்கான நிகழ்வாக இருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அதை விளங்கி கொள்ள வேண்டும். தௌரத்துல் ஹதீஸ் என்றால் என்ன, எதற்காக போதிக்கப்படுகிறது, அதை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸினுடைய கிரந்தங்களில் மிக உயர்வான கிரந்தம் அஸஹுல் குதுபி பஅத கிதாபில்லா, அல்லாஹுடைய வேதத்திற்கு பிறகு, குர்ஆனுக்கு பிறகு மிகச் சரியான நூல் என்று இந்த உலகத்தாரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த நூல்தான் ஸஹீஹுல் புகாரி, அல் ஜாமிஉல் முஸ்னத், அஸ் ஸஹீஹுல் முக்தஸர் மின் உமூரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுனனிஹி வ அய்யாமிஹி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இயற்றிய இந்த கிதாப். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு சின்ன குறிப்பை பொதுமக்களாகிய நாம் விளங்கி கொண்டால் இந்த இடத்தில் மிக பொருத்தம். ஏனென்றால் உலமாக்கள் தங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கு முன்னால் அதையெல்லாம் கேட்டிருப்பார்கள். இது போன்ற நிகழ்வு பொதுமக்களுக்கும் சேர்த்து வைக்கப்படுவதற்கு காரணம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சிறப்பு, இந்த ஹதீஸினுடைய கிரந்தத்தினுடைய மகிமை, இந்த தௌரத்துல் ஹதீஸ் என்ற இந்த முபாரக்கான பாடத்திட்டத்தினுடைய அருமை, இதை நாமும் விளங்கி கொள்ள வேண்டும். என்ன போதிக்கப்படுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற உலமாக்கள் உங்களுக்கு முன்னாடி இந்த ஹத்முல் புகாரி என்ற ஒரு மகத்தான நிகழ்வை வைக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயாருடைய துஆவின் பிரதிபலிப்பு. அவர்களுடைய வரலாறை பார்க்கும் பொழுது அவங்களுடைய பிறக்கக்கூடிய நேரத்தில் சிறு வயதிலேயே யத்தீமாக ஆகிவிட்டார்கள், கண் பார்வை இல்லாமல் இருந்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தாயார் தன்னுடைய மகனுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துஆவினுடைய அசர், அதனுடைய பிரதிபலிப்பு எந்த அளவுக்கு விசாலமானது என்பது
இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். இன்றைக்கு நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸினுடைய நன்மையும் நம்முடைய இந்த இல்மினுடைய நன்மை இமாம் புகாரி அவர்களுக்கு எப்படி போய் சேருகிறதோ அதே போன்று அவர்களுடைய தாயாருக்கும் அதனுடைய ஒரு பங்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட பிள்ளையை உருவாக்கியது வார்த்தெடுத்தது அந்த அம்மையார் தான். அப்போ அதுக்காக அவர்களுடைய மகனுக்காக அவர்கள் துஆ செய்தார்கள், அழுதார்கள். 6 வயதிலே கண் பார்வை கிடைக்கிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு நேரத்தையும் இந்த இல்முல் ஹதீஸிலேயே கழித்தார்கள். பல லட்சக்கணக்கான ஹதீஸுகளை மனப்பாடம் செய்திருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அபாரமான திறமையை கொடுத்திருந்தான், அபாரமான ஆற்றலை கொடுத்திருந்தான். ஒன்று நினைவாற்றல். அவர்களுடைய நினைவாற்றலை பற்றி ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். அவர்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி, அவர்களுடைய நினைவாற்றலை சோதிப்பதற்காக வேண்டி அந்த காலத்தில் இருந்த முஹத்திஸீன்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பரீட்சை வைத்தார்கள். 10 முஹத்திஸீன்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஒவ்வொருவரும் 10 ஹதீஸை சொல்ல வேண்டும். அப்போ கிட்டத்தட்ட 100 ஹதீஸ் ஆகி விடுகிறது. அந்த 10 ஹதீஸில் சின்ன மாற்றத்தை செய்து சொல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள். ஆனால் அதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். விளங்கி அவர்கள் அத்துணை பேரும் கிட்டத்தட்ட 100 ஹதீஸை ஒரே மஜ்லிஸிலே சொன்னதற்கு பிறகு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் சொன்ன முதல் ஹதீஸில் இந்த தப்பு இருக்கிறது, அது இப்படி இருக்க வேண்டும். 2வது ஹதீஸில் இந்த தவறு இருக்கிறது, அப்படி இருக்க வேண்டும் என்று 100ஐயும் அதே இடத்திலேயே சரிபடுத்தி கொடுத்தார்கள். அவ்வளவு பெரிய அபாரமான நினைவாற்றல். 2வது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கிடைச்ச சிறப்பு என்னென்று சொன்னால் ஆய்வு திறன். ஃபிக்ஹுல் புகாரி ஃபி தராஜுமிஹி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹுடைய ஃபிக்ஹை, அவர்களுடைய ஆய்வு திறனை அவர்கள் ஹதீஸுகளுக்கு போடக்கூடிய தலைப்புகளில் பார்க்கலாம் என்று சொல்லுவார்கள். அந்த புகாரி இமாமுடைய கிதாபில் வரக்கூடிய தலைப்புகள் இருக்கிறதா இல்லை, ஒரு அற்புதமான ஒரு அமைப்பிலே அமைந்திருக்கும். வெளிரங்கத்தில் பார்த்தா தெரியாது. அதை சரியான முறையில் விளக்கியவர்கள், இந்த உலகத்திற்கு விளக்கி காட்டியவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாமா அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரி என்ற ஒரு மிக சிறந்த விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். 27 வருடங்கள் பாடுபட்டு உழைத்து எழுதப்பட்ட அந்த கிதாபு தான் ஃபத்ஹுல் பாரி. அதனால தான் உலகத்தில் சொல்லுவாங்க, லௌலா ஃபத்ஹுல் பாரி லமா ஃபுஹிம ஸஹீஹுல் புகாரி. ஃபத்ஹுல் பாரி என்ற ஒரு விரிவுரை உலகத்தில் இல்லை என்று சொன்னால் ஸஹீஹுல் புகாரியை சரியான முறையில் விளங்கி இருக்க முடியாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த ஃபிக்ஹை அவர்களுடைய தலைப்புகளிலே பார்க்கலாம். அதை சரியான முறையிலே தெளிவுபடுத்தி தந்தவர்கள் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இன்று வாசிக்கப்பட்ட புகாரியினுடைய கடைசி ஹதீஸ், கடைசி தலைப்பு, கடைசி இந்த கிதாபினுடைய இறுதி ஹதீஸை நாம் வாசித்து அதனுடைய சுருக்கமான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த மஜ்லிஸுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய பரக்கத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த கிதாபுக்கு கபூலியத்தினுடைய சிறப்பை கொடுத்திருக்கிறான். அந்த கபூலியத் பல விதத்தில் இருக்கிறது. அதில் ஒன்று என்ன என்று சொன்னால், இந்த ஸஹீஹுல் புகாரியை ஓதி முடித்து அதிலே நாம் கேட்கக்கூடிய துஆக்கள், நம்முடைய தேவைகள் இதனுடைய பரக்கத்தால் நிறைவு பெறுகிறது, நிறைவேற்றப்படுகிறது என்பதை அனுபவபூர்வமாக உலமாக்களும் முன்னவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும், இந்த ஹதீஸினுடைய பரக்கத்தை நாமும் பெற வேண்டும், தௌரத்துல் ஹதீஸினுடைய அந்த பாடத்தினுடைய ஒரு அமைப்பை விளங்கி இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்துல நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாபை தலைப்பு போடுகிறார்கள், இந்த பாடத்திற்கு தலைப்பு போடுகிறார்கள். கடைசி பாடம் பாபு கௌலில்லாஹி தஆலா வனதுல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வனதுல் மவாசீன் அல் கிஸ்த லியௌமில் கியாமா, தராசுகளை நாம் ஏற்படுத்துவோம் நீதத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி மறுமை நாளையில் நீதத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நாம் தராசுகளை ஏற்படுத்துவோம் என்று தலைப்பை போட்டுவிட்டு அதனுடைய துணை விஷயங்களை சொல்கிறார்கள். இந்த ஆயத்திலிருந்து என்ன தெரிகிறது? வஅன்ன அஅமால பனி ஆதம வகவுலஹும் தூசன், மனிதர்களுடைய செயல்கள், மனிதர்களுடைய சொற்கள் எல்லாம்
நாளை மறுமையில் தராசிலே நிறுக்கப்படும், அல்லாஹ் அதை நிறுப்பான் என்று சொல்லிவிட்டு குர்ஆனிலே வரக்கூடிய வசனத்திலே அல் கிஸ்த் என்ற வார்த்தை வருகிறது, அல் கிஸ்தாஸ் என்ற வார்த்தை வருகிறது. குர்ஆனிலே ரெண்டும் வருகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதும் கூட. அதனால் கிஸ்த் என்ற வார்த்தையை வரும் பொழுது கிஸ்தாஸ் வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம் என்றும் ஒரு வார்த்தை குர்ஆனிலே வருகிறது. அதையும் விளக்கிவிட்டு செல்கிறார்கள். அல் கிஸ்தாஸ், கிஸ்தாஸ் என்றால் என்ன? வகால முஜாஹித், இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல் கிஸ்தாசு அல் கிஸ்தாசு அல் அத்லு பிர்ரூமியா. கிஸ்தாஸ் என்று சொன்னால் ரோமபுரி மொழியிலே, கிரேக்க மொழியிலே அல் அதில் நியாயம், நேர்மை, நீதம் செலுத்துதல் என்ற அர்த்தத்திலே அல் கிஸ்தாஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படும் என்று சொல்லிவிட்டு அதனுடைய வார்த்தையினுடைய துணை விளக்கங்களை, இதனுடைய பிறப்பிடம் எது, இஷ்டிகாக் எது, எப்படி இந்த வார்த்தை வந்தது, இதை பற்றிய சில விளக்கங்களையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பாடத்திற்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய இந்த கிதாபை, இந்த மீசான் தராசு என்ற இந்த பாடத்தை கொண்டு ஏன் நிறைவு செய்கிறார்கள்? அவ்வாறு கடைசியில் கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம்? ஒரு நூலை ஏற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நூலுடைய சிறப்பம்சம் அதில் அமையக்கூடிய தர்த்தீபுகள், அதாவது அதில் வரக்கூடிய அமைப்புகளை வைத்துத்தான் அந்த சிறப்பம்சத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்த கிதாபினுடைய ஷராஃபத், சிறப்பு, இந்த தர்த்தீபை வைத்து நாம் பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசியாக இந்த தராஸ் அமல்கள் நிறுக்கப்படும் என்ற ஆயத்தை வைத்து ஹதீஸை முடிக்கிறார்கள். மனிதர்களின் செயல்களினுடைய எல்லை மீசான்ல போய் தான் முடிய போகிறது. நம்ம எல்லாம் இப்போ அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா, இதுக்கு என்ன ஒரு வகாத் இருக்கிறது, நாம் செய்யக்கூடிய அமலுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அது எப்போ தெரியும் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அந்த அமல்களை நிறுக்கப்படும் பொழுதுதான் அந்த அமல்களினுடைய வெயிட் எவ்வளவு இருக்கிறது. ஃபமன் சகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, யாருடைய அந்த அமல்களுடைய தராஸ் கனமாக இருக்கிறதோ அவர்தான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வார். இப்போ நாம் செய்யக்கூடிய செயல்களினுடைய முடிவு, இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கிறது ஆரம்பம்தான், முடிவு அந்த தராசிலே நிறுக்கப்படுவதை கொண்டுதான் இருக்கிறது. இதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் தங்களுடைய கிதாபையும் இந்த தராசிலே நிறுக்கப்படுவது என்ற இந்த ஹதீஸை கொண்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். பொதுவாக நாம் இரண்டு பிரிவினரை பார்க்கலாம். ஒரு பிரிவினருக்கு சொல்வார்கள் முத்தகல்லிமூன்கள் என்று சொல்வார்கள், அதாவது இல்முல் கலாம் என்ற அகீதாவை பற்றி பேசக்கூடியவர்களை பற்றி அந்த காலத்தில் அதை பற்றி நிறைய பேசுவார்கள். அதாவது வழிகட்ட கொள்கை உடையவர்களுக்கு பதில் கொடுப்பதற்காக, சரியான முறையில் அந்த கொள்கையை விளக்கிறதுக்காக வேண்டி அந்த முத்தகல்லிமூன்கள் பேசுவார்கள். அதுபோன்றுதான் முஹத்திஸீன்கள் இல்முல் கலாம் என்ற தலைப்பில் அந்த முத்தகல்லிமீன்கள் பேசுவதை போன்றுதான் முஹத்திஸீன்கள் தங்களுடைய கிதாபிலே கிதாபு தௌஹீத், தௌஹீத் என்ற அகீதாவினுடைய கிதாபை அமைத்து அதில் அல்லாஹுடைய தாத்துகளை பற்றி, தாத்தை பற்றி, சிஃபாத்துகளை பற்றி, நுபுவத்துடைய விஷயங்களை பற்றி, ஹஷ்ரு நஷ்ருடைய விடயங்களை பற்றி, இது எல்லாத்தையும் அந்த கிதாபிலே கொண்டு வருவார்கள். அந்த அடிப்படையில் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபு தௌஹீத் என்று அமைத்து அதில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய தாத்துகளை, தாத்தை பற்றி, சிஃபாத்துகளை பற்றி, அவனுடைய மறுமையினுடைய நிகழ்வுகளை பற்றி எல்லாம் சொல்லி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மீசான், மறுமையில் தராசை கொண்டு நம்முடைய அமல் நிறுக்கப்படும் என்ற விஷயத்தையும் இங்கே சொல்கிறார்கள். இங்கே பொதுவாக ஒரு கேள்வி வருகிறது, நிறுத்தல் என்றால் என்ன? அமல்கள் நிறுக்கப்படும், அமல்களை மீசான் வசனு செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கருத்து என்ன? இதில் ரெண்டு விதமான கருத்து இருக்கிறது. ஒன்று அஹ்லுல் ஹக், சத்தியவாதிகள் சொல்லக்கூடிய கருத்து, இது ஹகீகத்தன், உண்மையிலேயே நடக்கும். மறுமையில் நடக்கக்கூடிய இந்த செயல்களை நம்மால் வழங்க முடியாது. அமல்கள் நிறுக்கப்படும் என்றால் நிறுக்கப்படும். அது எப்படி நிறுக்கப்படும்? அது என்ன, ஒரு ஜடமா, ஒரு பொருளா? அதை தராசில் எப்படி போட முடியும்?
இப்படியெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், மீசான் என்று ஒன்று இருக்கிறது, அமல்கள் நிறுக்கப்படும் என்று சொல்லிவிட்டான். எனவே அதை நாம் அப்படியே ஈமான் கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். ஆமன்னா பில்லாஹ், அல்லாஹ்வினுடைய இந்த வாசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் அஹ்லுல் ஹக்கினுடைய கருத்து. ஆனால் முஅத்தஸிலாக்கள் என்ற ஒரு பிரிவினர் ஆரம்ப காலத்திலே தாபிஊன்களுடைய காலத்திலே உருவானவர்கள், எல்லா நேரத்திலையும் அறிவுவாதம் மாத்திரமே பேசிக்கொண்டிருந்தவர்கள். அந்த அறிவுவாதம் பேசியதின் காரணத்தினால், அவர்களுடைய அந்த பேச்சின் கவர்ச்சியினால் பல பேர் அவங்கள பின்பற்றி போனாங்க. நம்ம அதனுடைய வரலாறெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், அது ஒரு நீண்ட வரலாறு. ஆனால் இன்னைக்கு அவங்க கிதாபுகளில் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறதே தவிர அப்படிப்பட்டவர்கள் அதே அமைப்பில் இப்போ இருக்கிறாங்களாண்டா இல்லை. அவங்க அந்த காலத்திலேயே சொன்னாங்க, அறிவுவாதம் பேசக்கூடியவர்கள், அறிவை கொண்டு வெறும் தன் புத்தியை கொண்டு மார்க்கத்தினுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் இது சொன்னாங்க, மீசான் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. குர்ஆனில் மீசான் என்று வர்றது என்று சொன்னால் அதை கொண்டு முராத் அல்லாஹ் நீதமாக நேர்மையாக தீர்ப்பளிப்பான். அவ்வாறு தீர்ப்பளிப்பதற்குத்தான் மீசான் என்ற வார்த்தையை சொல்லப்பட்டது என்று அவர்கள் வேறு மாதிரி பேசினாங்க. இப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதுக்கு மாற்றமாக தான் சொல்ல வர்றாங்க. இந்த முஅத்தஸிலாக்கள் சொல்லக்கூடிய இது சரியல்ல, வனதஉல் மவாசீன் அல் கிஸ்த, நீதம் செலுத்துவதற்காக அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே தராசுகளை வைப்பான் என்றால் வைப்பான், அது உண்மை, அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இதில் நம்முடைய புத்தியை கொண்டு நம்முடைய அறிவை கொண்டு நம்ம அதுக்கு வேறு விதமான விளக்கங்களை சொல்லி குர்ஆனுடைய வசனத்தை மறுக்கக்கூடாது. இதற்காகத்தான் இந்த தலைப்பை அமைத்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாபு கௌலில்லாஹி தஆலா வனதஉல் மவாசீன் அல் கிஸ்த லியௌமில் கியாமா இந்த வசனத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த வசனத்தில் ஒரு சில விளக்கங்கள். அல் மவாசீன் எதற்கு பன்மை? இது பன்மை, புளூரல், ஜம்இ, பன்மையான ஒரு வார்த்தை. தராசுகளை நாம் ஏற்படுத்துவோம். வனதஉல் மீசான என்று சொல்லவில்லை. குர்ஆனுடைய ஒரு இடத்தில் வவலஅல் மீசான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது பொதுவான தராசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இது மறுமையினுடைய தராசுகளுக்கு சொல்லும் பொழுது அல் மவாசீன் என்று அல்லாஹ் பன்மையாக சொல்லுகிறான். ஏன் அல்லாஹ் பன்மையாக சொல்லுகிறான்? இதில் இருவிதமான கருத்துக்கள் உலமாக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டது. சில பேர் சொல்கிறார்கள் அல் மவாசீன் என்பது அல் மௌசூன் என்பதினுடைய பன்மை, நெருக்கப்படும் அமல்களுக்கு பன்மை. அப்போ மவாசீன்கள் என்று சொன்னால் அல் அமாலுல் மௌசூனா, நெருக்கப்படும் அமல்கள் என்று அவர்கள் அர்த்தம் வைக்கிறார்கள். இது வெளிப்படையான ஒரு கருத்து. அப்போ அமல்கள் நிறைய இருக்கிறது. அமல்கள் ஒரு அமல் அல்ல, ஒவ்வொரு மனிதனும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அமல்களை செய்கிறான். அதனால் அதை பன்மையாக கூறப்பட்டது என்று சிலர் கருத்துப்படுகிறார்கள் இந்த ஆயத்திற்கு. வேறு சிலர் சொல்கிறார்கள் இது மீசான் என்பதற்குத்தான் பன்மை, தராசு என்பதற்குத்தான் பன்மை. அப்படி என்றால் பல தராசுகள் கியாமத்தில் இருக்குமா? ஒரே தராசு தான் இருக்குமா? அல்லது பல தராசுகளை மீசான்களை அல்லாஹ் வைத்திருப்பானா? இதில் இருவிதமான கருத்துக்கள் வருகிறது. இமாம் ஃபஹ்ருத்தீன் அர் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பல தராசுகள் கியாமத்துடைய நாளில் இருக்கும். ஒரு தராசுகள் அல்ல, பல தராசுகள் இருக்கும். இந்த பன்மையான வார்த்தை அதைத்தான் காட்டுகிறது. அப்போ ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு தராஸ், ஒரு மீசான் இருக்கும். உதாரணமாக தொழுகைக்கென்று ஒரு மீசான் இருக்கும், தொழுகை அதிலே நெருக்கப்படும். நோன்புக்கென்று ஒரு மீசான், நோன்பை அதிலே நெருக்கப்படும். ஜகாத்துக்கென்று ஒரு மீசான். அப்போ ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு மீசான்கள் என்று சில பேர் கருத்து சொல்கிறார்கள். அல்லது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மீசான், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு மீசான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தராசை வைத்திருப்பான். அவனவனுடைய தராசை கொண்டு அவனுடைய அமல்கள் நெருக்கப்படும் என்று சில பேர் கருத்துப்படுகிறார்கள். ஆனால் ஜும்ஹூர் என்று சொல்லப்படக்கூடிய பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கருத்து ஒரே மீசான் தான். கியாமத்து நாளில் எப்படி அஸ்ஸிராத்தை நாம் நம்பி இருக்கிறோமோ மீசானையும் நம்ப வேண்டும், ஜன்னத்தையும் நம்ப வேண்டும், நாரையும் நம்ப வேண்டும். மீசான் என்று ஒன்று இருக்கிறது, அது ஒன்றுதான். குர்ஆன் ஏன் பன்மையாக சொன்னது? கேள்வி வருகிறது. ஒன்று என்று சொன்னால் குர்ஆனில் அல்லாஹ் ஏன் பன்மையாக சொன்னான்? இதற்கு அவர்கள் வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள். சில பேர் சொல்றாங்க தஅலீமுக்காக வேண்டி, மகத்துவத்தை உணர்த்துவதற்காக. ஏனென்றால் உலகத்தினுடைய தராசுகளை மாதிரி நீங்கள் நினைச்சிடக்கூடாது. குர்ஆனுடைய பல வசனங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஒருவன் தான்,
ஆனால் வார்த்தையை பன்மையாக அல்லாஹ் சொல்வான். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர, நாமே இந்த குர்ஆனை இறக்கினோம். நாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இன்னி என்று சொல்ற இடத்திலே இன்னா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அல்லாஹ் ஒருவனாக இருந்தும் பன்மையான வார்த்தையை பயன்படுத்துவது தலீம், கண்ணியத்தை காட்டுவதற்காக, மகத்துவத்தை உணர்த்துவதற்காக. இப்போ உலகத்தினுடைய தராசை மாதிரி இந்த தராசை நினைச்சிடாதீங்க, இது ஆகிரத்தினுடைய தராஸ். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தராஸ் எவ்வளவு விசாலமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த பூமியை விட மிக விசாலமாக இருக்கும். இந்த பூமி எவ்வளவு விசாலமாக இருக்குதோ அதை விட பெரிதாக இருக்கும். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் வைக்கக்கூடிய இந்த தராஸ் வானங்கள் பூமி எல்லாத்தையும் உள்ள வச்சாலும் அது இடம் கொண்டு விடும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹு தாலா பன்மையாக சொன்னதற்கு காரணம் அதனுடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை, அதனுடைய உயர்வை நாம் உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான், நாளை மறுமையில் அல்லாஹு தாலா தராசை ஏற்படுத்துவான், நம்முடைய அமல்கள் அதிலே நிறுக்கப்படும் என்று தெரிகிறது. அடுத்ததாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல் கிஸ்த லியோமில் கியாமா, இந்த ஆயத்தில் அல் கிஸ்து, இந்த அல் கிஸ்த என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம்? நீதத்திற்காக வேண்டியா, அதாவது அரபியில் சொல்வார்கள் மஃஊல் லஹு என்று சொல்வார்கள், தலீல் உடைய மானா, காரணம் என்ற அர்த்தம். அப்போ அல்லாஹு தாலா தராசை அல்லாஹ் ஏற்படுத்துவான் நீதத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி. அல்லாஹு தாலாவுக்கு தராசு தேவையில்லை. நம்ம எவ்வளவு அமல் செஞ்சோம் அப்படிங்கிறத, நல்ல அமல் எவ்வளவு இருக்குது, தீய அமல் எவ்வளவு இருக்கிறது என்று அறிவதற்கு அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆனாலும் நமக்கு தேவை, அடியார்களுக்கு தேவை. நான் எவ்வளவு நல்ல அமல் செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு தீமையை செஞ்சிருக்கிறேன் என்று நமக்கு தெரியாது. நாம் தெரிவதற்கு தராசு போன்ற ஒரு கருவி தேவை. அல்லாஹுக்கு அந்த தேவை எதுவும் கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு காட்டுவதற்காக வேண்டி, எங்களுக்கு படித்து கொடுக்கறதுக்காக வேண்டி, எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த தராசை ஏற்படுத்துவான். அல் கிஸ்த லியௌமில் கியாமா, அல்லது அல் கிஸ்த என்ற வார்த்தையை அல் மவாசீன் என்ற வார்த்தைக்கு தன்மையாக, அதாவது வர்ணனையாக ஆக்கிவிடலாம். அரபியில் சிஃபத் என்று சொல்வார்கள் அதற்கு. அதாவது நீதமான தராசுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வனதுல் மவாசீன் ஜவாத்தில் கிஸ்த், நீதத்தை உடைய தராசுகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். லியௌமில் கியாமா, கியாமத்தினுடைய நாளுக்காக அல்லது கியாமத்தின் நேரத்திற்காக. தஅகீத் நேரத்தை குறிப்பிடும், தஅலீல் காரணத்தை குறிப்பிடும், அல்லது கியாமத்துடைய நாளிலே ஃபீ யௌமில் கியாமா என்ற அர்த்தத்தையும் இந்த இடத்தில் வைக்கலாம். இது ஆயத்தினுடைய விளக்கம். வனதுல் மவாசீன் அல் கிஸ்த் லியௌமில் கியாமா, அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளில், கியாமத்துடைய நேரத்தில் நீதத்தை நிலைநிறுத்தும் அந்த தராசுகளை ஏற்படுத்துவான். அதற்கு அடுத்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், வ அன்ன அஅமால பனி ஆதம வ கௌலஹும் தூசன், மனிதர்களுடைய சொற்களும் மனிதர்களுடைய செயல்களும் அது நிறுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ் ஆயத்தில் இது எதுக்காக வேண்டி வச்சிருக்கிறான்டா, நம்முடைய அமல்கள் எல்லாம் கியாமத்துடைய நாளில் தராசில் போட்டு அல்லாஹ் நிறுத்தி காட்டுவான். நீ எவ்வளவு நல்ல அமல் செஞ்சிருக்கிறாய், நீ எவ்வளவு மோசமான அமல் செய்திருக்கிறாய், எது கூட இருக்கிறது, எது குறைவாக இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு இதை காட்டுவான் என்பதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. வ அன்ன அஅமால பனி ஆதம், மனிதர்களினுடைய செயல்கள், பன்மையான வார்த்தை வருகிறது. வ அக்வாலஹும் என்று சொல்லாம வ கௌலஹும், சொல் என்ற ஒருமையாக இங்கே சொல்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. செயல் எப்படி பலதாக இருக்கிறதோ சொல்லும் நிறைய இருக்கத்தானே செய்கிறது. அப்படி இருக்க ஏன் இதை முஃப்ரதாக ஒருமையாக வந்ததுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஷேகுல் ஹதீஸ் ஹஜரத் மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். செயல்கள் பல உறுப்புகளின் மூலமாக வரலாம், சொல்லு ஒரே ஒரு உறுப்பின் மூலமாகத்தான் வருகிறது. வார்த்தை என்பது நாவின் மூலம் மட்டும்தான் வருகிறது. ஆனால் செயல்கள் கண்ணு, காது, வாய், நம்முடைய உடல் உறுப்புகள், பல உறுப்புகளில் இருந்தும் அமல்கள் வெளிப்படுகிறது. அதனால் அது பன்மையாக வந்திருக்கிறது, இது ஒருமையாக வந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு காரணமும் இருக்கிறது. நம்முடைய செயல்களை விட சொல்லுக்கு தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. சில நேரத்தில் கையால் அடித்தா கூட அது என்ன செய்து விடும், ஆறிவிடும். ஜராஹாத்து சினானி லஹல் தியாமு
வலா யல்தஇமு மா ஜரஹல் லிசானு என்று சொல்லுவார்கள். அம்பினால் அல்லது வேற ஏதாவது ஈட்டியினால் குத்தின காயங்கள் கூட ஆறிவிடலாம். நாவினால் சொன்ன அந்த காயப்படுத்தியது இருக்கிறதே அது ஆறவே ஆறாது, அவ்வளவு பலமானது. அதனால் மனிதனுடைய பல செயல்களுக்கு ஒரு சொல் நிகராகி விடுகிறது. அதன் காரணத்தினாலும் கூட வகௌலஹும் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அடுத்ததாக வகால முஜாஹித், இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அஜல்லு தலாமிதாக்களில் உயர்ந்த மாணவர்களில் இக்ரிமா, கதாதா இது போன்ற உயர்ந்த மாணவர்கள், அதில் ஒரு ஆள் தான் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்க குர்ஆனுடைய அந்த வசனத்தை விளக்குறாங்க. அல் கிஸ்தாஸ் அல் அதுலு பிர்ரூமியா. கிரேக்க மொழியிலே கிஸ்தாஸ் என்று குர்ஆனில் வருகிறது. அதற்கு கிரேக்க மொழியில் நேர்மை, நீதம் என்று சொல்லப்படும். இங்கே ஒரு சின்ன ஒரு கேள்வி வருது. குர்ஆனில் அரபு அல்லாத வார்த்தைகள் இருக்கிறதா? குர்ஆன் என்பதை பற்றி பிலிசானின் அரபியும் முபீன், குர்ஆன் அரபி என்றுதான் குர்ஆன் தன்னை அறிமுகப்படுத்துகிறது. அரபு மொழி அல்லாத வாசகங்கள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறதா? சிலருடைய கருத்து ஆம் இருக்கிறது. இமாம் சுபுக்கி, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சில வார்த்தைகளை பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறாங்க. இமாம் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்டத்தட்ட 26 வார்த்தைகளை அரபு அல்லாத வார்த்தைகள் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 60க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், குர்ஆனுடைய வார்த்தைகள் எதுவுமே அரபு அல்லாத வார்த்தைகள் கிடையாது. அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் அது மிக விசாலமானது, மிக வசியானது. அந்த மொழி அதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறது என்பதை நபிமார்களை தவிர வேறு யாரும் வழங்க முடியாது. அவ்வளவு விசாலமான வார்த்தைகள். அது வேற மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அப்படி பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அது அரபு மொழி வார்த்தை தான் என்று பலருடைய கருத்து இப்படியும் இருக்கிறது. ஆனால் இந்த 2 விதமான கருத்துக்கள், குர்ஆனிலே அரபு அல்லாத வார்த்தை இருக்கிறது என்று சொன்னாலும் கூட குர்ஆன் அரபி மொழிதான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் ஓரிரு வார்த்தைகள், இப்போ நம்ம தமிழில் பேசிக்கிட்டு இருக்கிறோம், 2-3 வார்த்தைகளை வேற மொழியில் சொன்னதுனால இது வேறு பாசை என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுபோன்றுதான் குர்ஆனிலே ஒரு சில வார்த்தைகள் வந்துவிட்டாலும் கூட, அரபு அல்லாத வார்த்தைகள் இருக்குது என்று சொன்னாலும் கூட அந்த குர்ஆன் அரபிதான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், எப்பொழுது அரபு மொழியில் அதை பயன்படுத்தப்பட்டு விட்டதோ, உதாரணமாக ஃபீல் என்ற வார்த்தை இருக்கிறது. ஃபீல் என்பது பாரசீக மொழியில் இருக்கக்கூடிய பீல் என்ற வார்த்தை, அதாவது யானைக்கு சொல்ற வார்த்தை. அரபுல அந்த வார்த்தை இல்லை. ஆனாலும் எப்பொழுது அரபு மொழியில் அதை பயன்படுத்தப்பட்டு விட்டதோ அது அரபு மொழியாகவே மாறிவிட்டது என்றும் சிலருடைய கருத்துக்கள் இப்படி இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு கேள்வி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமல்கள் நிறுக்கப்படும் என்று சொல்கிறார்களே, இதனுடைய கருத்து என்ன? எப்படி அமலன் இருப்பான் அல்லாஹ்? நம்ம அதை நம்புகிறோம். அல்லாஹ் அமல்களை நிறுத்து விடுவான் என்பதில் நமக்கு சந்தேகம் கிடையாது. எப்படி அல்லாஹ் அதை நிறுப்பான் என்பதில் சில விளக்க உரைகள் நமக்கு சொல்லி தரப்படுகிறது. பெரும்பாலானவர்கள் சொல்கிறார்கள், ஹகீகத்திலேயே யதார்த்தமாக அல்லாஹ் அதை நிறுத்தி விடுவான். என அபூதாவுல ஒரு ஹதீஸ் வருது, அஸ்கலு ஷைஇன் யூதஉ ஃபில் மீசானி யௌமல் கியாமா ஹுலுகுன் ஹசன். கியாமத்துடைய நாளிலே இந்த தராசில போடக்கூடிய ரொம்ப வெயிட்டான, ரொம்ப கனமான அமல் என்ன அப்படின்னு சொன்னால் நற்குணம் தான். நம்முடைய நற்குணத்தை அல்லாஹ் நிறுத்தி விடுவான். அது மிக நன்மை தரக்கூடிய, மிக வெயிட்டாக கனமாக இருக்கும் என்று வருகிறது. இப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கிறது? அது அப்படியே அமல்களை நிறுக்கப்படும். அப்போ கேள்வி வருது, அமல்களை நிறுக்கப்படும் என்று சொன்னால் அமல்கள் என்பது காட்சி பொருள்கள், அராலுகள் என்று சொல்லுவார்கள். உலகத்தில் 2 பொருள் இருக்கிறது. ஒன்று ஜவாஹிர், ஜௌஹர், தனிப்பொருள், அதை தன்னால் பார்க்கலாம். மனுஷனை தன்னால் பார்க்கலாம், வீட்டை தன்னால் பார்க்கலாம், இந்த பொருள்களை தன்னால் பார்க்க முடியும். ஆனால் அரவு என்று சொன்னால் காட்சி பொருள், அதை வேறு ஒன்றை சார்ந்துதான் பார்க்க முடியும். உதாரணம் வெள்ளை, வெள்ளை என்பது ஒரு காட்சி பொருள். வெள்ளையை தனியாக பார்க்க முடியுமா? முடியாது. வெள்ளை என்பதை உடையில் பார்க்கலாம், சுவரில் பார்க்கலாம், ஒரு பவுடரில் பார்க்கலாம். இதெல்லாம் இது தனிப்பொருள் அல்ல, காட்சி பொருள். இதுக்கு அராவுகள் என்று சொல்வார்கள். அமல்களும் அப்படித்தான். அமல்களை எப்படி நாம் அதாவது நிறுக்க முடியும் என்று கேள்வி வருது. அதுக்கு தான் ஒரு விளக்கம் சொல்வார்கள். அந்த அமல்கள் எல்லாம்
அஜிசாதுகளாக மாறிவிடும், ஜடப்பொருளாக மாறிவிடும். நல்ல அமல்கள் நல்ல தோற்றங்களிலே ஆக்கப்படும், தீய அமல்கள் தீய தோற்றங்களிலே ஆக்கப்படும், அந்த ஜடப்பொருளை நெருக்கப்படும் என்று அதற்கு ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். ஆனால் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. இப்படி விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டால் இந்த காட்சி பொருளை எப்படி அறிகிறது, அதை எப்படி அளக்கிறது அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு எல்லாத்தையுமே அளந்துடுறோம், வேகத்தை அளக்கிறோம். வேகம் இருக்குதா இல்லையா? வேகத்தை அளக்கிறோம். இது 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது, 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது, அந்த அளவு நமக்கு தெரியுது. டெம்பரேச்சரை அளந்துடுறோம், எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்லி அளந்து விட முடிகிறது. அப்போ அளப்பதற்கு அது ஜடப்பொருளாக இருக்கணுங்கிற தேவை ஒன்றும் கிடையாது. உலகத்திலேயே நம்ம பார்க்குறோம், குளிர் அளந்து விடுகிறோம், வெயிலை அளந்து விடுகிறோம், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை அளந்து விடுகிறோம், எவ்வளோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறது இதை அளந்து விடுகிறோம். அப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் வேண்டாம் சொல்லியிருக்கலாம், அது எப்படி அளக்க முடியும், நம்ம செஞ்ச அமலை எப்படி அளக்க முடியும் என்று அன்றைய காலத்தில் சந்தேகமாக இருந்திருக்கலாம். இப்பொழுது அந்த சந்தேகம் வர்றதுக்குரிய வாய்ப்பே கிடையாது. அப்போ அல்லாஹு தாலா இந்த அமல்களை அளக்கிறான். இப்படியும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, அமல்களுடைய ஏடுகள் அளக்கப்படும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஏட கொடுப்பான். இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா. நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய ஏட்டை நீ படித்துக்கொள், நீயே உனக்கு கணக்கு போட்டுக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த ஏடுகள் அதை அளக்கப்படும். நன்மையான ஏடுகள் தீமையான ஏடுகள் அவன் கையில் கொடுக்கப்படும், அதை கொண்டு அளக்கப்படும். இப்படியும் சில கருத்துக்கள் இருக்கிறது. ஆக மொத்தம் ஏதேனும் ஒரு ரீதியில் நாம் செய்த அமல்கள் கியாமத்துடைய நாளிலே அளக்கப்படுகிறது. யாருக்கு அளக்கப்படும்? மூமின்கள், காஃபிர்கள் எல்லாத்துக்கும் தான் அளக்கப்படும். ஆனால் சில மூமின்களுக்கு அளக்க வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிறவங்க இருப்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் 70,000 பேர் இப்படி இருக்கிறார்கள். அந்த 70,000 என்பது கூட அறிஞர்கள் சொல்லுவார்கள், இது தஹதீதாக ஒரு வரையறையாக சொன்னதல்ல, தக்சீராக அதிகத்திற்காக சொன்ன வார்த்தை. சில பேருக்கு அல்லாஹு தாலா கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், அவங்களுடைய அமல்களை அளக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி காஃபிர்களில் மிக மோசமான காஃபிர்கள், அவர்கள் நரகத்திற்கென்றே உரித்தானவர்கள், அவர்களுடைய அமல்களையும் அளக்கப்படுவது என்பது கிடையாது. இப்போ மூமின்களில் 2 நல்ல விதமான அமல்களையும் செய்திருக்கிறார், தீய அமலையும் செய்திருக்கிறார், அவருடைய ஏடுகளை அளக்கப்படும். அதே போன்றுதான் காஃபிர்களிலும் கூட அவர்களுக்கும் அளக்கிறது இருக்கிறது. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ஒமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம ஹாலிதூன். அந்த காஃபிர்களை பற்றி தான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். யாருடைய அந்த தராசு வெயிட் இல்லாமல் போயிருச்சோ, அதாவது அவங்களுடைய குஃபுரு அவங்க செஞ்ச எல்லா அமலையும் அழிச்சிடும். அவங்க உலகத்தில் நல்ல அமல்கள் செஞ்சிருக்கலாம், அந்த உலகத்தில் அதுக்குரிய பலனை அனுபவித்தும் இருப்பார்கள், ஆனால் அவங்க ஈமான் இல்லாமல் போயிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய குஃபுரு என்ற அந்த தட்டு இருக்கிறதே, குஃபுரை ஒரு தட்டிலே வைக்கப்படும், இன்னொரு தட்டிலே அவங்க செஞ்ச நல்ல அமல்களை வைக்கும் பொழுது அந்த நல்ல அமல்களுடைய பாரம் மிக குறைவாக ஆகி குஃபருடைய பாரம் அதிகமாக இருந்ததுனால ஃபௌலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம ஹாலிதூன். இப்போ காஃபிர்களுக்கும் அது இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நமக்கு இங்கே சொல்லி தருகிறார்கள். அடுத்ததாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் கிஸ்த் என்ற வார்த்தையை விளக்குகிறார்கள். அல் கிஸ்த் என்ற வார்த்தையாகிறது மஸ்தர் அல் முக்ஸித். அல் முக்ஸித் என்ற வார்த்தையினுடைய மஸ்தர் பிறப்பு வார்த்தையாக இருக்கிறது. மஸ்தர் என்று சொன்னால் பிறப்பு வார்த்தை, அதிலிருந்து தான் ஒரு வார்த்தையை நாம் பிளந்தெடுக்கிறோம். அல் கிஸ்த் கஸத இந்த வார்த்தையில் இருந்து அதற்கு பிறகு அக்ஸத அந்த வார்த்தையை அதிகரித்து அதிலிருந்து அல் முக்ஸித். அசல்ல அல் முக்ஸித் என்றது என்பதின் பிறப்பு வார்த்தை மஸ்தர், அல் இக்ஸாத் என்பதுதான். ஆனால் அந்த அசல் என்ற அடிப்படையில் கிஸ்த் என்ற வார்த்தை அடிப்படையாக இருக்கிறதுனால் அதைத்தான் இங்கே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஸ்தருல் முக்ஸித் என்று சொல்லுகிறார்கள். அல் கிஸ்த் அல் குஸ்த் இந்த 2 வார்த்தை இருக்கிறது. அல் கிஸ்த் என்று சொன்னால், அல் கிஸ்த் என்றால் நீதம், அல் குஸ்த் என்றால் அநீதம். ரெண்டும் வேறு ஒரு சின்ன வார்த்தையினால் அர்த்தம் மாறிவிடுகிறது. கிஸ்த் என்றால் நீதம் செலுத்துதல், அல் குஸ்த் என்றால் அநீதம் இழைத்தல். இப்போ அல் முக்ஸித் என்ற வார்த்தை இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்களில் இதுவும் ஒரு பெயர், அல் முக்ஸித் என்ற வார்த்தை, நீதம் செலுத்துபவன். எப்பொழுது அல் கிஸ்த் என்ற வார்த்தையிலிருந்து இது வந்திருக்கிறதோ நேரடி அர்த்தம் கிடைத்துவிடும்.
அல் குஸ்து என்ற வார்த்தை இதிலிருந்து வந்திருந்தது என்று சொன்னால் அரபுல ஒரு 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 விஷயம் இருக்கிறது. அதில் ஒரு அலிஃபை சேர்க்கும் பொழுது இல்லை என்ற அர்த்தம் கிடைக்கும். அஃப்லஸ என்று சொல்லுவார்கள். ஃபல்சி என்று சொன்னால் கொஞ்சம் பணம் காசு சல்லி இருந்தால் அந்த ஃபல்சி என்பது அந்த சல்லிக்கு சொல்கிற வார்த்தை. அஃப்லஸ என்று சொன்னால் முஃப்லிஸ் ஆகி விட்டான் என்று சொன்னால் கொஞ்சம் கூட சல்லி இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தாக்க யுதீகு சக்தி இல்லாமல் போய்விட்டான் என்ற அர்த்தம் அங்கே வரும். அதுபோன்றுதான் அல் முக்சித் என்று சொன்னால் அநீதத்தை இல்லாமல் ஆக்கக்கூடியவன். அப்ப அநீதத்தை இல்லாமல் ஆக்கக்கூடியவன் என்று சொன்னால் நீதமானவன். அப்ப முக்சித் என்ற வார்த்தைக்கு கிஸ்து என்று வந்தாலும் அதே அர்த்தம்தான், அல் குஸ்து என்ற வார்த்தையிலிருந்து வந்தாலும் அதே அர்த்தம்தான். அதனால தான் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க வஹுவல் ஆதில். அல் ஆதில் என்ற வார்த்தையை சொல்றான். அல் முக்சித் என்பதற்கு அல் ஆதில் நீதம் செலுத்தக்கூடியவன் என்ற அர்த்தம். இந்த ஆதில் என்ற வார்த்தை ரெண்டு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. காசித் காசித் என்ற வார்த்தை இருக்கிறதா இல்லையா, இதுவும் முக்சித் என்ற வார்த்தைக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தை இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. காசித் என்றால் அநியாயக்காரன், காசித் என்றால் அநியாயக்காரன், முக்சித் என்றால் நியாயமாக நடப்பவன், நீதமாக நடப்பவன். அதே மாதிரி தான் அல் ஆதில் என்ற வார்த்தைக்கும் நேர்மையானவன் என்ற அர்த்தமும் இருக்கிறது, வலிதவறியவன் என்ற அர்த்தமும் இருக்கிறது. குர்ஆன்ல அந்த ரெண்டையும் சொல்லப்படுகிறது. சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பெரிய தாபிஈ. அவங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினால் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த அவங்களுடைய பத்துவா தான் ஹஜ்ஜாஜுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவாக ஆனது. அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் தன்னை பற்றி அவங்கள்ட்ட விசாரிக்கிறான். என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அப்போ அவங்க சயீத் இப்னு ஜுபைர் அவங்க சொன்னாங்க, காசித்துன் ஆதிலுன், காசித்துன் ஆதிலுன், நீ காசித்தாக இருக்கிறாய் ஆதிலாக இருக்கிறாய் என்று சொன்னாங்க. மற்றவங்க விளங்கிட்டாங்க, நல்ல புகழ்கிற மாதிரி தானே தெரியுது. ஏன்னா கிறிஸ்துன்னு சொன்னால் நீதம் என்ற அர்த்தம், நீதமானவன் நேர்மையானவன் என்று சொல்வதை போன்று தானே தெரிகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சொன்னால் நீங்கள் ஏமாந்துடாதீங்க, அவர் என்ன திட்டுறார், என்ன அவர் புகழலை, என்ன திட்டுறார். வஅம்மல் காசித்தூன ஃபகானு லிஜஹன்னம ஹதபா. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், காசித்துகள் அதான் அநியாயக்காரர்கள் நரகத்தின் எரிகுள்ளிகள் என்று சொல்கிறான். அதைத்தான் இவர் என்ன காசித் என்ற வார்த்தையை சொல்றார், நீங்க என்ன புகழ்றாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாதீங்க. அதே மாதிரி ஆதில் என்றால் வலிதவரியன், ஒஹும் பிரப்பிஹிம் யஅதிலூன் குர்ஆன்ல வருகிறது. அவர்கள் தங்களுடைய இறைவனுக்கு அவர்கள் இணை வைத்து வலிதவறி விட்டார்கள் என்று அங்கே குர்ஆன் சொல்கிறது. அவர் என்ன ஏசுறாரு, அவர் என்ன புகழல அப்படின்னு அங்கே சொன்னதாக இந்த சம்பவத்திலே எழுதப்படுகிறது. கடைசியில் ஹஜ்ரத் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அநியாயமாக கத்லு செய்தான், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவனுடைய நிலைமையும் மாறியது, அவனும் அழிந்தான். இதெல்லாம் வரலாறுகள் நாம் பார்க்குறோம். அப்போ இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை தான் சொல்கிறார்கள். வஹுவல் ஆதில் வ அம்மல் காசித் ஃபஹுவல் ஜாயிர். இதெல்லாம் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போட்ட தலைப்பினுடைய விளக்கம். அதுக்கு அடுத்த ஹதீஸ், இந்த ஹதீஸினுடைய கடைசி ஹதீஸை இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை கொண்டு முடிக்கிறாங்க. இந்த ஹதீஸில் இமாம் புகார் இன்னைக்கு சனது வாசிச்சாங்க. இந்த சனதை கூட்டம் கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. இந்த இல்முக்கு கிடைக்கக்கூடிய, இந்த தீனுக்கு கிடைத்த ஒரு பெரிய சிறப்பு தான் அல் இஸ்னாது மினத் தீன். சனது என்பது தீனுடைய அடிப்படையில் கட்டுப்பட்டது. லௌலல் இஸ்னாத் லகால மன்ஷா அமாஷா. சனது என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் விரும்பினவன் விரும்பினதை சொல்லிட்டு போயிடுவான். அப்படிதான் முந்தைய மதங்கள் எல்லாம் ஏற்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தௌராத்தினுடைய சனது அவங்கள்ட்ட கிடையாது. அதனால நிறைய மாற்றங்கள் வந்து விட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இஞ்சிலுடைய சனது சரியான முறையில் அவங்களுக்கு கிடையாது. அதனால் நிறைய தஹரீஃபுகளும் திரிபுகளும் ஏற்பட்டு விட்டது. எந்த அளவுக்கு திரிபுகள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், பல இஞ்சில் எழுதப்பட்டது, கிட்டத்தட்ட 400 இஞ்சில் எழுதப்பட்டது. 400 இஞ்சில்களில் அவங்க எல்லாரும் ஆய்வு செய்கிறாங்க. எப்போ கிபி 325 ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்டு 200 வருஷம் 300 வருஷத்திற்கு பிறகு அவங்க ஆய்வு செய்கிறாங்க. நைசீன் மாநாட்டில் உட்காந்து ஆய்வு செய்கிறாங்க. இதில் எது சரியான இஞ்சில், சரியான இஞ்சில் எது அப்படின்னு சொல்லி எடுக்கணும்னு ஆய்வு செஞ்சாங்க. எதுவாய் அவங்க ஆய்வினால் அதை முடிவு செய்ய முடியவில்லை. வேற வழி இல்லாமல் அவங்களுடைய வரலாறுல எழுதப்படுகிறது. நம்ம குர்ஆன் எவ்வளவு பரிசுத்தமான முறையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விளங்குறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன். அவங்க பார்த்தாங்க, ஆய்வின் மூலமாக இதை எடுக்க முடியலன்னு சொல்லி எல்லாரும் இறைவனுக்கு முன்னாடி சஜிதால விழுந்துட்டாங்க. ஒரு பெரிய டேபிளில் 4 இஞ்சில்களும் வைக்கப்பட்டது. எல்லா இஞ்சிலும் விழுந்துருச்சு, இந்த 4 மட்டும்தான் இருந்தது. மார்க்கு, லூக்கா, மத்தா, யூஹன்னா, இந்த இப்போ இருக்கக்கூடிய 4 இஞ்சில் மட்டும்தான் இருந்துச்சு.
இதில் விசேஷம் என்னன்னு சொன்னால், இந்த 4 பேரில் யாருமே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்த்தவங்க கிடையாது. அப்போ ஒரு அந்த மதத்துக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்கவில்லை. அதனால தான் இஸ்னாத் இருக்கிறது, சனது இருக்குது, இந்த உம்மத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் தஆலா இந்த சனதின் மூலமாகத்தான் இந்த தீனுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த இல்மை படித்தவர்கள் பட்டம் பெறும்போது நிஸ்பத்தோடு தான் பட்டம் பெறுகிறார்கள். இவங்க என்ன பட்டம் கொடுக்குறாங்க? இந்த இல்மை படித்து முடித்தவங்களுக்கு அல் மௌலவி என்ற பட்டத்தை கொடுக்குறாங்க. மௌலவி என்று சொன்னாலே ஒரு இணைப்பு ஏற்பட்டு விட்டார். யாரோட? மௌலாவோட இணைப்பு வந்துருச்சு, ரப்போட இணைப்பு வந்துருச்சு. யாரின் மூலமாக இணைப்பு வந்துச்சு? நாம் இந்த ஹதீஸை படிக்கிறோம், நம்முடைய உஸ்தாத், அவங்களுடைய உஸ்தாத், அவங்களுடைய உஸ்தாத், அப்படியே யார் வரைக்கும் போகும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் போகும். இந்த கிதாபுடைய முசன்னிஃப் வரைக்கும் போகும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வரைக்கும் போகும். அவங்களிடமிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் போகும். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடமிருந்து அல்லாஹ்விடம் வரைக்கும் போய் சேர்த்து விட்டுறாங்க. அல் மௌலவி, மௌலாவை சேர்ந்து விட்டார். குனு ரப்பானியீன். உலமாக்கள் அல்லாஹ் அப்படி தானே சொல்கிறான், நீங்கள் ரப்பானியீன்களாக மாறிவிடுங்கள். முந்தைய வேதத்தில் கூட ஆலிம்களுக்கு என்ன பேர் இருந்தது? ரப்பி என்ற பெயர் தான் இருந்தது. முந்தைய வேதங்களை எடுத்து பார்த்தால் ரப்பி என்ற பெயர் உலமாக்களுக்கு சொல்லப்பட்டது. அதுதான் நம்ம மௌலவி என்று சொல்கிறோம். அப்போ அந்த சனது இருக்குதே, இது இந்த உம்மத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஒரு சாதாரண நம்மை போன்ற ஒரு மாணவர் கூட இந்த ஹதீஸ் நான் இன்னாரிடமிருந்து கேட்டேன், இப்போ அவங்க வாசித்தாங்க. என்னுடைய உஸ்தாத் யார், அவங்களுடைய உஸ்தாத் யார், என்னுடைய உஸ்தாத் யாரிடமிருந்து எடுத்து சொன்னாங்க, அவங்க யாரிடமிருந்து, இப்படியே ஷாஹ் வலியுல்லா அல் முஹத்திஸ் அத்-தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரைக்கும் இந்த இதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி அவங்கள்ட்ட தான் இந்த ஹதீஸினுடைய சனதுலாம் நமக்கு கிடைச்சிருக்குது. பெரும்பாலான சனதுகள் அவங்க மூலமாக தான் கிடைத்திருக்கிறது. அவர்கள் மக்காவில் மதீனாவில் படித்த அறிஞர்கள் அவங்கள்டிருந்து ஒவ்வொரு கிதாபினுடைய முசன்னிஃப் வரைக்கும் தன்னுடைய சனதை சேர்த்து விட்டார்கள். அதனால தான் எந்த ஹதீஸினுடைய கிதாபை எடுத்து பார்த்தாலும் ஆரம்பத்தில் அந்த சனது எழுதப்பட்டிருக்கும். அவங்களுடைய சனது தனி நூலாகவே வந்திருக்கிறது. அந்த கிதாபினுடைய முசன்னிஃப் தன்னுடைய ஹதீஸை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இன்னார் சொன்னார், இந்த தாபிஈ, இந்த சஹாபி, அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். அந்த நிஸ்பத்தை தான் இந்த தௌரத்துல் ஹதீஸில் ஒவ்வொரு நாளும் ஹத்தனா ஃபுலான் அன் ஃபுலான் இன்னாரிடமிருந்து இன்னார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு போய் சேர்க்கிறாங்களா இல்லையா? இந்த சிறப்பை தான் இந்த தௌரத்துல் ஹதீஸில் இந்த மாணவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை இந்த கடைசி ஹதீஸை சொல்கிறாங்க. ஹத்தனா அஹ்மத் இப்னு இஷ்காப் அஷ்காப் ரெண்டு விதமாகவும் படிக்கலாம். இது முன்சரிஃபாகவும் படிக்கலாம், அஷ்காப அல்லது இஷ்காபின். கைரு முன்சரிஃபாக அஷ்காப என்றும் படிக்கலாம், அல்லது முன்சரிஃபாக அஷ்காபின் என்றும் படிக்கலாம். அஹ்மத் இப்னு அஷ்காப் قال حدثنا محمد بن فضيل عن عمارة بن القعقاع عن أبي زرعة عن أبي هريرة رضي الله تعالى عنهم قال النبي صلى الله عليه وسلم كلمتان இரண்டு வார்த்தைகள், ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு ரொம்ப விருப்பமான வார்த்தைகள், ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கும் ரொம்ப லேசான வார்த்தைகள், சகீலத்தானி ஃபில் மீசான், ஆனால் தராசிலே ரொம்ப கனமான வார்த்தைகள். அந்த ரெண்டு வார்த்தை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த வார்த்தையை கொண்டு முடிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் கடைசி ஹதீஸினுடைய ஒரு சின்ன விளக்கம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கடைசி ஹதீஸை கொண்டு இந்த கிதாபை முடிச்சிருக்கிறாங்க. இது முதல் ஹதீஸுக்கும் கடைசி ஹதீஸுக்கும் மத்தியில் உள்ள சில முனாசபத்துகளை சொல்லுவார்கள், தொடர்பை சொல்லுவார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல் ஹதீஸை ஆரம்பித்தார்கள், இமாம் ஹுமைதியிடமிருந்து ஆரம்பித்தாங்க. حدثنا الحميدي قال حدثنا سفيان عن سعيد بن عن يحيى بن سعيد الأنصاري قال أخبرني إبراهيم التيمي عن محمد بن عن علقمة بن وقاص الليثي என்ற அந்த ஹதீஸை ஹுமைதி என்ற தன்னுடைய உஸ்தாதிடமிருந்து ஆரம்பித்தார்கள். முடிக்கிறாங்க அஹ்மத் என்ற உஸ்தாதினுடைய பெயரை கொண்டு முடிக்கிறார்கள். அப்போ அங்கேயும் ஹம்து என்ற வார்த்தை வருகிறது, இங்கேயும் ஹம்து என்ற வார்த்தையிலிருந்து வந்த பெயருடைய ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ அதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், அங்கே நீயத்தினுடைய ஹதீஸ், இங்கே அமலுடைய ஹதீஸ். என்னுடைய நீயத்தும் புகழப்பட்டதாக இருக்கிறது, அமலும் புகழப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த அமலுக்கு வெயிட் இருக்கும்.
அப்போ அதனுடைய கணம் இருக்கும். அதனால் அங்கே ஹுமைதியினுடைய ஹதீஸ், இங்கே அஹ்மதுனுடைய ஹதீஸ், அந்த அடிப்படையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு தொடர்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, அங்கே வந்த ஹதீஸ், முதலாவது ஹதீஸ் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத், இதை கொண்டு தான் ஆரம்பித்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மூலமாக தீனுக்கு எவ்வளவு பெரிய சேவையும் உயர்வும் ஏற்பட்டதோ, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க மூலமாகவும் இந்த கல்விக்கும் தீனுக்கும் பெரிய சேவைகள் ஏற்பட்டிருக்கிறது. ரெண்டு விஷயத்தில் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. 4 வருஷம்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்க. இந்த 4 வருஷத்தில் இந்த உம்மத்துக்கு அவங்க செஞ்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கிருபை என்ன அப்படின்னு சொன்னால், 5284 ஹதீஸுகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறாங்க. 5284, கிட்டத்தட்ட இந்த புகாரியினுடைய அளவுக்குள்ள ஒரு பெரிய ஹதீஸினுடைய தொகுப்பு இமாம் வெறும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மூலமாக மட்டும் கிடைச்சிருக்குது. இப்போ எவ்வளோ பெரிய சேவை செய்திருக்கிறார்கள். எப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சேவை இந்த தீனுக்காக இருக்கிறதோ, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சேவையும் இந்த தீனுக்காக இருக்கிறது. அந்த ஒரு தொடர்பையும் இந்த 2 ஹதீஸுகளிலும் நாம் பார்க்கலாம். அதே போன்று முதல் ஹதீஸிலே நியத்தை பற்றிய ஹதீஸ் வந்தது. இன்னமல் அமாலு பின்னியாத், நியத் அமல்களுடைய ஆரம்பம், அமல்களுடைய ஆரம்பம் நியத். அமல்களுடைய முடிவு அது அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு போய் அது நெருக்கப்படுகிறதோ அதுதான். அதனால் அங்கே அமல்களுடைய ஆரம்பத்தை கொண்டு ஆரம்பித்தாங்க, முடிகிறதை இதை கொண்டு முடித்தாங்க. ஹஜ்ரத் ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒருத்தர் கேட்டார், தஸவுஃப் தஸ்கியா தஸவுஃப்னு சொல்கிறீங்களே, இது என்ன எனக்கு விளங்க மாட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தஸவுஃப் தஸ்கியா அப்படின்னு சொல்கிறீங்களே, இது என்னன்னு விளங்க மாட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவர் கொஞ்சம் நல்லா படித்தவர். அவங்க சொன்னாங்க, ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. தஸ்கியா என்று சொன்னால் தஸ்ஹீஹுன் நிய்யத், நிய்யத்தை சரிபடுத்துறதுக்கு பேர் தான் தஸவுஃபும் தஸ்கியாவும். அதனுடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது? இன்னமல் அமாலு பின்னியாத்தில் இருக்கிறது. அதனுடைய முடிவு எங்கே இருக்கிறது? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹுல இருக்குது. உன் நியத்தை சரிபடுத்திக்கிட்டே இரு, சரிபடுத்தி கொண்டே இரு. எந்த அளவுக்கு சரிபடுத்த வேண்டும் என்று சொன்னால், உன் வணக்கம் உயர்ந்த அந்தஸ்தில் போயிடணும். நீ தொழுவும் போது அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி தொழுகணும். இதுதான் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. தஸவுஃப் என்று சொன்னால் இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. நம்முடைய நியத்தை சரிபடுத்த வேண்டும். அதற்குத்தான் அதுக்காறுகளும் ஔராதுகளும் வலாயிஃபுகளும் நம்முடைய மஷாயிஹ்மார்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸினுடைய ஆரம்பம், இந்த கிதாபினுடைய ஆரம்பம் நியத்தை சரி செய்வது என்பதை கொண்டிருக்கிறது. முடிவு அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு உயர்வானதாக இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய ஹதீஸை கொண்டு முடிச்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை பாருங்க. கலிமத்தானி, 2 வார்த்தைகள், 2 வார்த்தைகள் தான். அந்த எப்படிப்பட்ட 2 வார்த்தை என்று சொன்னால், நம்ம சொல்லக்கூடிய கலிமா என்பது வேறு, இங்கே இந்த இடத்துல வரக்கூடிய கலிமா என்பது வேறு. நஹ்வுல படிச்சிருப்பீங்க, கலிமா என்று சொன்னால் முஃப்ரது என்று படித்திருப்பீர்கள். இங்கே அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்ட கலிமா. ஜும்லாவுக்கும் கலிமா என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறாங்க, கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு ரொம்ப விருப்பமான கலிமா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று சொன்னால் ரஹ்மானுக்கு ரொம்ப விருப்பம். ரெண்டாவது சொன்னாங்க ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்கிறதுல எந்த கஷ்டமும் இருக்கிறது இல்லை. ஏன்னா சில வார்த்தைகள் முத்தனாஃபிரான வார்த்தைகள் இருக்கும். முத்தனாஃபிர் என்று சொன்னால் சொல்கிறதுக்கு ரொம்ப கடினமான வார்த்தைகள். அரபியில் சொல்லுவாங்க முஸ்தஷ்ஸிராத்துன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. முஸ்தஷ்ஸிராத்துன் என்று சொல்லும் பொழுது சிரமம் இருக்கும். அதே மாதிரி சில வார்த்தைகள் கூட கடுமையாக இருக்கலாம். லைஸ குர்ப கப்ரி ஹர்பின் கபுரு அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. லைஸ குர்ப கப்ரி ஹர்பின் கபுரு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. அது தனித்தனியாக வாசிச்சா கஷ்டம் தெரியாது, சேர்த்து வாசிக்கும் பொழுது கஷ்டம் தெரியும். இதுக்கு சொல்லுவாங்க கலாமுன் முத்தனாஃபிர் என்று சொல்லுவாங்க. எதெல்லாம் தனாஃபுர் இருக்கிறதோ, அதில் சிக்கல் இருக்கிறதோ, அதெல்லாம் அது நாவுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வார்த்தையில் அதுவும் கிடையாது. ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு ரொம்ப லேசாக இருக்கிறது. ஆனால் இங்கே லேசு, அங்கே பாரம். சகீலத்தானி ஃபில் மீசான், மீசான்ல பாரமாக இருக்கும். நாவுக்கு லேசாக இருக்கிறது, ரஹ்மானுக்கு விருப்பமானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் மீசான்ல ரொம்ப பாரமாக இருக்குது. ஜினாஸ் தஜ்னீஸ் என்று பதீஇல, இல்முல் பதீஇல பலாகாவுடைய ஒரு ஃபன்னு, பதீஇனுடைய இதில் தஜ்னீஸ் என்று சொல்லுவாங்க. ஹஃபீஃபத்தான் சகீலத்தான், எதிர்முனையான 2 வார்த்தைகள். நாவுக்கு லேசாக இருக்கிறது,
தராசில் பாரமாக இருக்கிறது. இந்த ஜினாஸையும் இங்கே இந்த சுனாத்து தஜ்ரீஸையும் இந்த ஹதீஸில் நமக்கு அறிஞர்கள் சொல்லித் தருவார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ் இது தன்ஸீஹ், அல்லாஹ்வை விட்டும் எல்லா குறைகளும் இல்லை என்று நாம் சொல்கிறோம். அப்புறம் வ பிஹம்திஹி இது தஹ்மீத், அவனுக்கு எல்லா கமாலாத்துகளையும் நாம் நிரூபிக்கிறோம். எந்த குறைகளும் இல்லாதவன், எல்லா பரிபூர்ணமான தன்மைகளும் இருக்கக்கூடியவன். இதை தக்ரீர் செய்கிறது, உறுதிப்படுத்துகிறது சுப்ஹானல்லாஹில் அலீம். இது ஏன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது? இதுதான் கலிமத்து தௌஹீதினுடைய அடிப்படை. தௌஹீதினுடைய கலிமா இதுதான். எப்போ அல்லாஹ் எல்லா குறைகளும் இல்லாமல் இருக்கிறானோ, எல்லா நிறைவுகளையும் உடையவனாக இருக்கிறானோ, அவன் ஒருவன்தான் ரப்பாக இருக்க முடியும். அவனை தவிர வேறு யாரும் இறைவன் இருக்க முடியாது. அப்ப அந்த தௌஹீதினுடைய கலிமாவினுடைய முழு உள்ளடக்கமும் இந்த ஒரு வார்த்தையில் தான் இருக்கிறது. அதனால தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இந்த கலிமா அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். கடைசியா இந்த ஹதீஸை கொண்டு முடிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா கஃபாரத்துல் மஜ்லிஸ்லையும் இதே வார்த்தையை கொண்டு தான் நாம் முடிக்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, இந்த வார்த்தையை கொண்டுதான் நம்முடைய மஜ்லிஸ்களையும் முடிக்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கிதாபை இதே வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வுடைய புகழையும் தன்ஸீகையும் கொண்டு தன்னுடைய கிதாபை முடித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஒவ்வொரு மஜ்லிஸிலும் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தினுடைய முடிவிலும் இந்த வார்த்தையை கொண்டுதான் நீங்கள் முடிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார்கள். இதே அடிப்படையில் தான் அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையும் முடிய வேண்டும் என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதுதான் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த கடைசி ஹதீஸினுடைய சுருக்கமான சில விளக்கங்கள். உலமாக்கள் இதை விட நிறைய விளக்கங்கள் நமக்கு சொல்லுவார்கள். இதைத்தான் இந்த உலமாக்கள், இந்த மாணவர்கள் தங்களுடைய உஸ்தாத்மார்களிடத்திலே படித்து வந்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவருடைய இல்மில பரக்கத்து செய்வானாக. இந்த மதரசாவிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. கியாமத் நாள் வரைக்கும் இந்த தீனுடைய சேவை நடப்பதற்குரிய தௌஃபீக்கை தருவானாக. இஹ்லாஸான முறையிலே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த தீனுக்காக, இந்த இல்மு தீனுக்காக வேண்டி பாடுபட்டு நாம்